Greetings everyone, welcome to our channel. The video 10th standard quarterly exam கான study plan பார்க்கலாம். இது portions பார்த்தீங்கன்னா தமிழில் இயல் 4 வரைக்கும் 1, 2, 3, 4. அடுத்தது இங்கிலீஷில் 4 units. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1 ஃபுல், சாப்டர் 2, சாப்டர் 3, 3ல் 3.7, 4 வந்து 4.3 and then 5.1 to 5.5 and then 6th சாப்டர். ஓகேங்களா? ஸோ இதில் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸில் 4 units. This chemistry 3 units 7, 8, 9. Biology unit 12, 13, 14, 15, 16, 17 and then 18. Social வந்து history unit 1, 2, 3, 4, 5 and then geography 1, 2, 3, 4, 5. Civics unit 3 வரைக்கும் unit 1, unit 2, unit 3 and then economics unit 1, unit 2, unit 3. ஸோ இதுதான் நமக்கு போர்ஷன்ஸு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்படி டே வைஸ் நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட். சரிங்களா? இப்போ ஸ்டடி பிளான் எல்லாம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இதர் உங்களுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு நோட் புக்கோ இல்லை ரஃப் நோட் புக்லேயோ இல்லை கேலண்டர்லேயோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. டே பை டே இதை முடிச்சுட்டே வாங்க. அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லையா மேம் என்னால் ஒரு சில நாளில் வந்து ஒர்க்ஸ் அதிகமாக முடிக்க முடியலனா அந்த வீக்கெண்ட் வரும் இல்லைங்களா, சண்டே, அந்த சாட்டர்டே சண்டேக்குள்ளே முடிச்சிடணும் அந்த வந்து 1 வீக்குக்கான போர்ஷன். ஸோ அன்றைக்கி சண்டே வந்து என்னென்ன பெண்டிங் இருக்கோ அதை முடிச்சிருங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி கவர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சென்டம் ஹோல்டர்லாம் வந்து இதை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது வந்து ஸ்லோவாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். அதனால் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 24th இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம எப்படின்னா ஒரு நியர்லி ஒரு 10 டேஸ்க்கு வந்து லாஸ்ட்டாக படிச்சிருக்கோம் இல்லையா, இப்போது ஃபஸ்ட்டு மிட்டம்க்கு அதை அப்படியே வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் நமக்கு போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணுற டைமிங் இப்போது அடுத்து குவார்ட்டர்லி போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்கூல்ஸில். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லலாம் பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து நெக்ஸ்ட் வீக் தான் வந்து ஃபஸ்ட்டு மிட்டமே போயிட போகுது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ்க்கு ஃபஸ்ட்டு மிட்டம் பிளான் பார்த்துக்கோங்க. அதாவது ஃபஸ்ட் மிட்டமோட போர்ஷன்ஸ் தான், ஆனால் குவார்ட்டர்லிக்கான ரிவிஷன் இது. 24th இன்னைக்கு பார்த்திங்கன்னா தமிழில் இயல் 1 ஆல்ரெடி படிச்சிருப்போம். அடுத்து மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1 இது வந்து வித் போத் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண எக்ஸசைஸுன்றதுனால ஒரு நாள் கொடுத்துருக்கோம். இப்போ நியூவாக எடுக்கிறாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஒரு நாள், எக்ஸசைஸ் ஒரு நாள், அந்த மாதிரி நம்ம வந்து அலாட் பண்ணியிருப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து நீங்கள் ஒரு ரஃப் நோட்லேயோ இல்லை கேலண்டர்லேயோ எழுதிக்கோங்க. இப்போது இன்றைக்கானது தமிழ் இயல் 1 ரிவிஷன் முடிச்சிட்டிங்களா, இதை அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. மேக்ஸ் இதை முடிச்சிட்டிங்களா, இது முடிச்சாச்சு. இல்லை பெண்டிங் ஏதாவது இருந்ததுன்னா பெண்டிங் எக்ஸாம்பிள் சம்ஸ், ஓகே, பெண்டிங் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இப்போது இதை வந்து உங்களால் என்றைக்கு முடிக்க முடியுதோ பாருங்கள். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் வித்தின் சண்டே, இந்த வீக் சண்டேக்குள்ளே முடிச்சிருங்க. மேம் இது இன்றைக்கே நான் முடிச்சிட்டேன், சிம்பிள் திங். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து இயல் 1 மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1. 25 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸ், இங்கிலீஷ் யூனிட் 1 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.2. 26 சயின்ஸ் மேக்ஸ், ஃபிசிக்ஸில் யூனிட் 1 எக்ஸசைஸ் 1.3. ஸோ இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா இயல் 1 குவார்ட்டர்லிக்கான ரிவிஷன் முடிச்சிட்டோம். அடுத்து இங்கிலீஷில் யூனிட் 1 முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் யூனிட் 1 இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது சோஷியலில் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி நம்ம இது பண்ணலாம். 27th சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 1 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.4. தென் 28 வந்து சயின்ஸ் மேக்ஸ், 28 கெமிஸ்ட்ரி யூனிட் 7 மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.5. தென் 29th ஜூலை பார்த்திங்கன்னா சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 1 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.6. 30th ஜூலை சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 12 அண்ட் தென் மேக்ஸ் வந்து சாப்டர் 1 ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா இந்த 2 நாளில் வந்து முடிச்சிருங்க. 31st ஜூலை பார்த்திங்கன்னா சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 1 அண்ட் தென் சாப்டர் 1. தென் ஆகஸ்ட் 1 பார்த்திங்கன்னா தமிழ் மேக்ஸ், தமிழில் இயல் 2 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.1. அடுத்து ஆகஸ்ட் 2 பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸ் யூனிட் 2 அண்ட் தென் எக்ஸசைஸ் 2.2. 3rd ஆகஸ்ட் பார்த்திங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 2 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.3. தென் ஆகஸ்ட் 4 சோஷியலும் மேக்ஸும், சோஷியலில் எக்கனாமிக்ஸ் யூனிட் 1 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.4. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சண்டே அந்த வீக்கெண்டில் முடிச்சிருங்க. ஆகஸ்ட் 3 சயின்ஸும் மேக்ஸும், சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 2 அண்ட் தென் எக்ஸசைஸ் 2.3. ஆகஸ்ட் 4 பார்த்திங்கன்னா சோஷியல் மேக்ஸு, சோஷியல் எக்கனாமிக்ஸ் யூனிட் 1 எக்ஸசைஸ் 2.4. அடுத்து ஆகஸ்ட் 5 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் கெமிஸ்ட்ரி யூனிட் 8 மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.5.
அண்ட் தென் ஆகஸ்ட் 6th சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 2 ஆல்ரெடி நம்ம படித்ததுன்றதுனால நம்ம ரிவைஸ் தான் பண்ண போகிறோம். 1 day is enough. மேக்ஸ் வந்து 2.6 எக்ஸசைஸ். 7th ஆகஸ்ட் தமிழ் இங்கிலீஷ் இயல் 3. ஸோ இங்கே தமிழை ஸ்டார்ட் பண்ணுறோம், நியூ இயல். ஓகேங்களா, புதுசாக இப்போது குவார்ட்டர்லி போர்ஷன் இயல் 3. இங்கிலீஷ் வந்து இங்கே வந்து மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.7. சரிங்களா, மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.7. அடுத்து ஆகஸ்ட் 8 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 13. அடுத்து மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.8. தென் 9th ஆகஸ்ட் 9 பார்த்தீங்கன்னா சோஷியலும் மேக்ஸும், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 2 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.9. தென் 10th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10 இங்கிலீஷ் மேக்ஸ், இங்கிலீஷோட யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ணுறோம். மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.10. அடுத்தது 11th பார்த்தீங்கன்னா சோஷியலும் மேக்ஸும். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ 28th ஃபர்ஸ்ட் மிட்டம் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா, அவங்க எல்லாம் கூட வந்து ஜாயின் ஆகிடுவாங்க நியூ போர்ஷன்ஸு. ஆகஸ்ட் 11 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 4 அண்ட் தென் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.3. ஆகஸ்ட் 12 சயின்ஸும் மேக்ஸும், சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 3 அண்ட் தென் எக்ஸாம்பிள் 3.3. இது நியூ சாப்டர் இல்லையா, அதாவது இப்போ எடுக்க போகிற குவார்ட்டர்லி போர்ஷன். அடுத்து ஆகஸ்ட் 13 சோஷியலும் மேக்ஸும், சோஷியல் ஹிஸ்ட்ரி யூனிட் 4 எக்ஸாம்பிள் 3.4. ஆகஸ்ட் 14 தமிழ் மேக்ஸ், தமிழில் இயல் 3 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.4. ஆகஸ்ட் 15 இங்கிலீஷ் மேக்ஸ், இங்கிலீஷில் யூனிட் 3 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 3.5. ஆகஸ்ட் 16 சயின்ஸ் மேக்ஸ், இது சண்டே, ஃபிசிக்ஸ் யூனிட் 3 அண்ட் தென் எக்ஸசைஸ் 3.5. இந்த 1 வீக்குக்கான போர்ஷனை இந்த டேவோட கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து 17 ஃப்ரெஷ்ஷாக இது வரைக்கும் இருக்கிறத எல்லாத்தையும் இதோட முடிச்சிடணும். ஆகஸ்ட் 17 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 4 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 3.6. ஆகஸ்ட் 18 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் கெமிஸ்ட்ரி யூனிட் 9 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.6. தென் ஆகஸ்ட் 19 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் கெமிஸ்ட்ரி யூனிட் 9 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 3.7. ஆகஸ்ட் 20 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 4 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.7. ஆகஸ்ட் 21 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 4 மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.1. இது ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண போர்ஷன்றதுனால 1 day. Then August 22 science max, scienceல biology unit 15 exercise 3.2. Then Sunday 23rd August சோஷியலும் மேக்ஸும், சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 3 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.3. இதோட இந்த வீக்கான போர்ஷனை டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பெண்டிங் ஏதாவது இருந்தால் அந்த வீக்கோடது வீக்கெண்டில் முடிச்சிடுங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம வீடியோஸ்க்கு பார்க்குறீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுறீங்க, அடுத்து நீங்கள் 6th ஃபாலோ பண்ணுறீங்க. ரியலி ஐம் வெரி ஹாப்பி அபவுட் தட். ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். ஆகஸ்ட் 24 பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ், தமிழில் இயல் 4 மேக்ஸ் வந்து சாப்டர் 3. அதாவது ரிமைனிங் ஏதாவது இருந்ததுன்னா இந்த 2 days வந்து மேக்ஸ் இது பண்ணிக்கோங்க. 25th ஆகஸ்ட் வந்து இங்கிலீஷ் மேக்ஸ், இங்கிலீஷ்க்கு யூனிட் 4 கொடுத்துருக்கோம், மேக்ஸ் வந்து சாப்டர் 3. தென் 26th ஆகஸ்ட் சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 15 மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.3. 27th ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா சோஷியலும் மேக்ஸும், சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 3 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 4.3. 28th ஆகஸ்ட் சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 4 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 4.2. 29th ஆகஸ்ட் சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் எக்கனாமிக்ஸ் யூனிட் 3 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.2. தென் 30th ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா சயின்ஸும் மேக்ஸும், சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 4 எக்ஸசைஸ் 4.1. ஓகேங்களா, ஸோ இதோட அந்த வீக்குக்கான போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 31 ஆகஸ்ட் சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் எக்கனாமிக்ஸ் யூனிட் 3 அண்ட் தென் மேக்ஸ் சாப்டர் 4. இது செப்டம்பர் 1 தமிழ் மேக்ஸ், தமிழில் இயல் 4 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 5.1. அடுத்து செப்டம்பர் 2 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸ் யூனிட் 4 இங்கிலீஷ், அடுத்து 5.1 எக்ஸாம்பிள் சம்ஸ். செப்டம்பர் 3 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 16 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 5.2. செப்டம்பர் 4 சோஷியலும் மேக்ஸும், சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 5 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 5.2. செப்டம்பர் 5 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 16 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 5.3.
நெக்ஸ்ட்டு 6th அதாவது செப்டம்பர் 6 பார்த்தீங்கன்னா சோஷியலும் மேக்ஸும் சண்டே இது. ஸோ இதோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 5 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் 5.3யோட எக்ஸாம்பிள் சம்ஸ். அடுத்து 7th செப்டம்பர் சயின்ஸும் மேக்ஸும் சயின்ஸில் பயாலஜி யூனிட் 17 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 5.4ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் ஒரு நாள், எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் ஒரு நாள்ன்ற மாதிரி 2 days அலாட் பண்ணியிருக்கோம் இல்லையா நியூ சாப்டருக்கு. அதனால் இது வந்து செப்டம்பர் 7ல் எக்ஸாம்பிள் 5.4. ஸோ இதோட லிங்க் நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனல்லையும் அப்லோட் பண்ணி அப்டேட் பண்ணுறோம். அதோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து கொஷின் பேப்பர் PDF எல்லாமே நம்ம புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். செப்டம்பர் 8 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ், சோஷியல் ஜியாகிரஃபி யூனிட் 5 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 5.4. அடுத்து செப்டம்பர் 9 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 17 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 5.5. தென் செப்டம்பர் 10 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 5 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 5.5. அடுத்து செப்டம்பர் 11 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 18 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 6.1. செப்டம்பர் 12 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 3 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 6.1. தென் 13th செப்டம்பர் சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 18 மேக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 6.2. அண்ட் தென் 14th செப்டம்பர் சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 3 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 6.2. ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து 17 அந்த மாதிரி இது வரும், குவார்ட்டர்லி எக்ஸாம் வரும். அதாவது ஒரு 2-3 days இருக்கும். நம்ம ரிவிஷன் பண்ணுறதெல்லாம் அதில் பண்ணிக்கலாம். வீக்கெண்டில் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கொஷின் பேப்பர் நம்ம வந்து ஃபுல் மார்க்ஸ் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். 10th நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணுன்னு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க, இன்னும் நான் மார்க்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வேணுன்றவங்கலாம் எவ்ரி சண்டே ஒரு சப்ஜெக்ட் ஒரு 1 or 2 சப்ஜெக்ட்ஸ் நீங்களே வந்து அந்த யூனிட் வைஸ் கொஷின் பேப்பரை வந்து கேதர் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்கள். இல்லை ஓரல் டெஸ்ட்டாவது எழுதி பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. இப்போ மிட்டம் முடிஞ்சது, டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் கேதர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா யூனிட் வைஸ் கொஷின் பேப்பர் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், அந்த யூனிட் வைஸ் கொஷின் பேப்பர் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஓரல் டெஸ்ட்டாவது எழுதி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.